ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டே ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன செய்ய போகிறேன்னு. சண்டே இன்றைக்கி ஸ்கூல்ஸ் ஹாலிடேயாக இருக்குது. அதனால இன்றைக்கி நாள் முழுக்க நான் என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இது என்னோடய மீன். பழைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மீனுக்கு சாப்பாடை போடுறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வேலை. நான் இன்றைக்கி குக் பண்ணி முடிச்சிட்டேன். குக் பண்ணினா காலைல சப்பாத்தி செஞ்சு உருளைக்கிழங்கு பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வேலைகள் எல்லாம் தான் பார்க்க போகிறேன். இப்போ மீனுக்கு சாப்பாடு போடுறது, நாய் பூனைகளுக்கு சாப்பாடு வைக்கிறது, அந்த வேலைகள் தான் பார்க்க போகிறேன். அதுக்கடுத்து வீடு க்ளீன் பண்ணணும், கூட்டணும், இந்த வேலைகளை பார்ப்போம். இன்றைக்கி சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சது. வெளியில் வந்துட்டாலே உங்களுக்கெல்லாம் குஷி தான். இப்போ ஒரு 7:15 அப்படி ஆகுது. ஆனால் நல்ல வெயில் பாருங்கள். 2 நாள் மழை பெஞ்சிச்சு, இன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்குது. அப்படியே கீழே போயிட்டு இந்த பிலிஞ்சிக்காய் மரத்துலேருந்து 2 பிலிஞ்சிக்காய் பறிச்சிட்டு வரலாம். பிலிஞ்சிக்காவை பறிச்சிட்டு பூனைக்கும் நாய்க்கும் சாப்பாடு கொடுக்கலாம். காலையில் நான் அதுகளுக்கு நாய்க்கு பெடிகிரி தான் கொடுப்பேன். பூனைக்கு பூனையோட சாப்பாடு இருக்குது, பெடிகிரி மாதிரி பூனைக்கு சாப்பாடு இருக்குல்ல, அதுதான் கொடுப்பேன். காலையில் கொடுத்துட்டு தண்ணியை வச்சுருவேன். அப்புறம் நைட்டுக்கு அதுகளுக்கு சோறு சமைச்சு சிக்கனில் ஆஃப் கட் வாங்கி வச்சுருப்பேன். அதையும் சோறையும் ஒன்றா போட்டு குக் பண்ணி கொடுப்பேன். பார்த்திங்களா பிலிஞ்சிக்காய் எப்படி இருக்குன்னு. நம்ம இதை எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, இது சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கரைக்கும் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி நம்ம வேற குண்டாக இருக்கோமா, அதனால் இது டெய்லி ஒன்று பிச்சு சாப்பிடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட, ரொம்ப புளிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் தொட்டும் பார்க்காதுங்க. இது முருங்கைக்காய் மரம். இந்த வட்டம் முருங்கைக்காய் மரத்தில் பெரிய காய் எதுவுமே இல்லை, 1 2 அங்கங்கே இருக்குது. போன வட்டம் நல்ல முருங்கைக்காய் கிடச்சிச்சு. இது நம்மளோட கொய்யா மரம். ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கார்டன் டூர் சுற்றி காட்டுறேன். பின்னாடியும் பெரிய தோட்டம் இருக்குது, ஆனால் நான் எதுவுமே போடலை. இனிமேல் தான் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வாங்கி போடுவேன். இதுவும் ஒரு கொய்யா மரம் தான். ரெண்டுலேயுமே இப்போதைக்கு காய் இல்லை, இனிமே தான் வரும். வெளியே நிற்க முடியலை, சரியான வெயில். போய் பூனைக்கும் நாய்க்கும் சாப்பாடை வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் உள்ள வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். பொம்பளைகளுக்கு சண்டே லீவ் இல்லை, இன்றைக்கி சண்டே. ஆனால் எங்களுக்கும் டெய்லி செய்கிற வேலை அப்படியே தான் இருக்கும். வேலைக்கு போகிற லேடிஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களும் வீட்டில் உள்ள வேலையை முடிச்சுட்டு தான் வேலைக்கு போகணும். சண்டே ஹாலிடேயாக இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஸோ லேடிஸ்க்கு நோ ஹாலிடே. இப்போ இவங்களுக்கு சாப்பாடை வச்சுட்டு, இதுதான் நம்ம வீட்டில் இருக்க யங்கஸ்ட். இவங்களுக்கு இப்போ தான் 2 months ஆகுது. இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சோறெல்லாம் கொடுக்குறதில்ல, இந்த ஃபுட் மட்டும் காலையில் கொஞ்சம் கொடுப்பேன், அவ்வளோதான். வாங்க இப்போ நாங்கள் அடுத்த வேலைகளை பார்க்க போகலாம். இன்றைக்கி சண்டே பெரிய பிளான் ஒன்றும் இல்லை. வீடை க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை துவைக்க போட்டுட்டு நேற்று துவைச்ச ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டேன். இனி லஞ்ச் தான் ஏதாவது குக் பண்ணணும்னு.
லன்ச் குக் பண்ணுறது இப்போ குக் பண்ண மாட்டேன், கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு. வீடு க்ளீன் பண்ணி கூட்டுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அது கூட்டாட்டியும் நம்மளால் முடியாது. டெய்லி அது செஞ்சே ஆகணும். அப்படியே பழகிருச்சு. சடனாக ஒரு பிளான் வந்துருச்சுங்க. இப்போ வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரமே ட்ரெஸ்ஸை துவைக்க போட்டாச்சு. சடனாக ஒரு பிளான் வந்துச்சு, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பசங்களுக்கு ட்ரெஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி, வெளியில் போயிட்டு வந்துடுவோம், சண்டே தானே, இன்றைக்கி லீவ் ஹாலிடே தானே, பெரிய பிளான் ஒன்றுமே இல்லை, போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவசர அவசரமாக மடிச்சிட்ருக்கேன். என் பொண்ணு வந்து ஸ்கூலில் ட்ரிப் போகிறா, டூர் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னான். அப்புறம் இந்த மாதம் என் பையனோட பர்த்டே, ஸோ அவனுக்கும் ட்ரெஸ் வாங்கணும். அதனால் கொஞ்சம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி பிளான் பண்ணோம். போனால் எப்படியும் லேட் ஆகிரும் சண்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸோ வெளியிலே சாப்பிட்டு வந்துடலான்னு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிறேன் அவசர அவசரமாக, அதனால தான். இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் ஷாப்பிங் போக போகிறோம். நீங்களும் வாங்க, சில திங்ஸ் எல்லாம் வாங்கிறது. நீங்களும் வாங்க, என்னென்ன வாங்குகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். திடீர்னு எடுத்த முடிவு தான். வாங்க போயிட்டு போகலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, நான் என்னென்ன வாங்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவர் வந்து ஒர்க்குக்கு வெளியில் போயிருக்காங்க. ஸோ கார் இல்லை, அதனால் பைக்கில் நாங்கள் போகிறோம். 2 பைக்கில் போகிறோம். இப்போ ஒரு 10-10:30 மணி தான் இருக்கும். சரியான மாதிரி வெயில். நாங்கள் வந்து ட்ரெஸ் தான் வாங்கணும், ஆனால் ஒரு மாலுக்கு தான் போகிறோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி சண்டே, ரொம்ப கூட்டமாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே, எல்லா ட்ரெஸ் கடையுமே. ஸோ ஒரு கடைக்கு இப்போ நாங்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்க போகிறோம். அதனால் பையனுக்கு வாங்கணும், பொண்ணுக்கு வாங்கணும், எனக்கு 2-3 ட்ரெஸ் வாங்கணும். அதனால வந்து நம்ம எப்படியும் ஒரு கடையில் வாங்க முடியாது, 2-3 கடை ஏறி இறங்கணும். இப்போ வெளியில் இருந்தால் கஷ்டம், பைக்கை கொண்டு போய் நிறுத்தி எல்லா இடத்துலையும் ஏறி வாங்குறதுக்கு. அதனால் மாலுக்கு போவோம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். மால்லனா எல்லா கடையும் உள்ளே இருக்கும். எந்த கடைக்கு வேணாலும் நம்ம டக்குன்னு போய் வாங்கிக்கலாம், வெயிலாகவும் இருக்காது அப்படின்ற ஒரு பிளானில் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி, நல்லா தண்ணி இருக்குது பாருங்கள். 2 நாள் நேற்று நல்ல மழை, இன்றைக்கி மழை இல்லை, வெயில் இப்படி கொளுத்துது. இப்போ நாங்கள் மாலுக்கிட்ட வந்துட்டோம். ரைட் சைடு தான் நாங்கள் போக போகிற மால். இங்கே எல்லா கடையுமே இருக்குது, தேவையான க்ராசரியிலேருந்து எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம வந்து எல்லாமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். சரியான எப்படி ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. உள்ள வெளியே வெயிலேருந்து உள்ளே வந்தது நிம்மதியாக இருக்குது. ஆனால் பார்த்தா சரியான கூட்டம், எதிர்பார்க்காத அளவு கூட்டம். பைக்கை பார்க் பண்ணுறதுக்கே நம்ம திணறி போயிட்டோம், ஸ்பேஸே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ரிட்டர்ன் போகிறோன்னே தெரியலை, அவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. நாங்கள் வந்து ட்ரெஸ் தான் வாங்கணும் எங்களுக்கு, அதனால் ட்ரெஸ் இருக்கிற ஃப்ளோருக்கு போகிறோம். எதிர்பார்க்கலை இப்படி கூட்டம்னு சொல்லி.
இப்போ நம்ம வெளியில் தான் இறங்கி நார்மலாக லேப்டாப் விற்கிற கடை, ஃபோன் விற்கிற கடை, ஷூ கடை, கிஃப்ட் ஐட்டம் இதிலலாம் கூட்டம் இல்லைங்க. ட்ரெஸ்ஸு கடையில் தான் அவ்வளோ கூட்டம், திரும்பவே முடியலை நம்மளால். இப்போ நம்ம வீடியோவே எடுக்கலை ட்ரெஸ் வாங்குகிற நேரம், ஏன்னா எடுக்க முடியலை, அவ்வளோ ஆள் க்யூவில் நிற்கிறோம். ரொம்ப நேரமாக க்யூவில் நின்று தான் பில்லே பே பண்ணோம், அதனால் எடுக்க முடியலை. சரியான கூட்டம். நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, அதனாலேயே கூட்டம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. மால் பெரிய மால்னால இங்கே வெளியில் கூட்டம் தெரியுதில்ல. கடைகளுக்குள்ளே போனோன்னு ஒன்றுமே செய்ய முடியலை, அவ்வளோ கூட்டம். அதுவும் ட்ரெஸ் கடையில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. டிஷர்ட்ஸ் எல்லாம் 199க்கெல்லாம் போட்டிருக்காங்க. பயங்கர கூட்டம், திக்கு முக்காடி போயிட்டோம் நம்ம. பெருசாக வீடியோ ஒன்றுமே எடுக்க முடியலை. க்ராசரிஸ் வாங்கணும்னு நினச்சோம், ஆனால் ஒன்றுமே வாங்கலை. நாங்கள் ரிட்டர்ன் கிளம்புறோம். இது ஒரு கடை, இந்த கடையில் ஒன்றுமே நாங்கள் வாங்கலை. ஏன்னா க்யூட்டாக நிறைய திங்ஸ் இருந்துச்சு, அதை பார்க்குறதுக்காக வந்தோம். என் மகளுக்கு ஏதோ ஒரு கிளிப் வாங்கணும்னு சொன்னால், அது இந்த கடையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தா. எல்லாமே 500க்கு மேலே தான் இருக்குது. ஒரு சின்ன பொருளும் 500க்கு மேலே தான், அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். இந்த ஹேண்ட்பேக்கெல்லாம் 3000 4000, ஒன்றுமே இல்லை அதில். லெதருக்காகவே அவ்வளோ ரேட்டு. இந்த மக்கெல்லாம் 1000 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒன்றுமே வாங்கலை, சும்மா போய் பார்த்துட்டு என் மகன் ஏதோ கிளிப் வாங்கணும்னு சொன்னால் அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அது இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா. அவள் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே ஒருக்கா வந்திருக்கா, அப்போ பார்த்துருக்கா போல் அந்த கிளிப்ஸ் இங்கே இருக்கிறத, அது வேணும்னு சொல்லி வாங்குறதுக்காக வந்தா. நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் போகிறோம். வாங்கியாச்சு. இப்போ எத்தனை மணி இருக்குன்னா 4:15. வீட்டில் கிளம்பணும். நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்றுமே எங்களால் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஆட்களுக்கு முன்னாடி எடுக்க முடியாதுன்னு சொல்லி எடுக்கலை. நம்ம மாலை சுற்றி எடுத்திருக்கோம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம், அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த திங்ஸ். நான் மட்டும் இல்லை, பசங்களோட தான் போயிருந்தேன். ஸோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டாக நான் ஒரு ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது என் பொண்ணுக்காக கிளிப்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் ஒரு லிப் பாம் வாங்கினா அவள். இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின ட்ரெஸ். இது என்னோடய பொண்ணுக்காக வாங்கினது. ஒரு ஓவர் கோட் மாதிரி, அதுக்குள்ளே போடுற ஒரு டிஷர்ட், அப்புறம் ஒரு பேண்ட்டு. இது நான் 199 சொன்னேன் அந்த டிஷர்ட். அப்படி ஒரு 2 டிஷர்ட் வாங்கினோம். ரஃப் யூஸுக்காக. இது ஒரு செட் ட்ரெஸ்ஸு, இது 500 ருபீஸ். அப்படியே ஒரு பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும். ட்ரெஸ் எல்லாம் நல்லா சீப்பாக இருந்துச்சு. இது ஒரு ஃப்ராக். நான் ஒரு கவுன் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. 700 ருபீஸ். இது என் மகனுக்கு. எந்த ட்ரெஸ்ஸு, நான் என்னோடய ட்ரெஸ் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணேன், மற்றதெல்லாம் அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது என் மகனுக்கு வாங்கினது. மகன்ட பர்த்டேனால் அவனுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் 2 டிஷர்ட்டும் வாங்கணும். இந்த டிஷர்ட் எல்லாமே 199 தான்.
2 ஷார்ட்ஸ் வீட்டுக்கு போடுறதுக்கு வாங்கினோம். அவ்வளோதான் நாங்கள் வாங்கினது. இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருந்தோம். இப்போ இதுதான் இன்றைக்கி வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, அவ்வளோ டயர்டாகிட்டோம் இன்றைக்கி போயிட்டு வந்து. இனி நைட்டுக்கு டின்னர் ஏதாவது நான் பண்ணணும். தேங்க்யூ.